கத்திரிக்காய் காரக்குழம்புக்காக நான் கத்திரிக்காய் பறிக்கிறதுக்காக ஜம்முன்னு வந்திருக்கேன். ஸோ நான் கத்திரிக்காய் எப்படி பறிக்கிறேன்னு பாருங்கள். வா, ரொம்ப அழகாக இருக்கு. வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நித்த நித்த நெல்லுச்சோறு எண்ணெய் மணக்கும் கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காயை வச்சு காரக்குழம்பு பண்ண போகிறோம். ஜி பூம்பா. இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத அப்படியே கீழே கொஞ்சம் பாருங்கள். இந்த வாழையில ஃபுல்லாக நிறைஞ்சு கிடக்கு. இந்த இன்க்ரீடியன்ஸ் பார்த்து பயந்துடாதீங்க, ரொம்ப சிம்பிள். எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். வறுத்து அரைக்க வேண்டியதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே ஒரு ஸ்பூன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன். ஒரு வரமிளகாய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி. இதுவும் அது கூட தான் வறுத்து அரைக்க போகிறோம். கண்டிப்பாக காரக்குழம்புல சேர்க்க வேண்டிய பொருள் முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த தேங்காய் துருவல். ட்ரையாக வறுத்து அரைச்சி நம்ம வெங்காயம் வணக்கம் போடும்போது போட வேண்டியது. 10 மினிட்ஸ் ஊற வச்ச கருப்பு புளி, சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாய் பொடி, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கல் உப்பு, துருவன வெல்லம், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கடுகு, தக்காளி, நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து கத்திரிக்காய். இந்த குழம்பை நம்ம பண்ண வேண்டியது இந்த நல்லெண்ணெயில். அதனால் தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறமா கடைசியில் ஆட் பண்ண வேண்டியதுக்கு எல்லாத்துக்குமே தேவையானது இந்த நல்லெண்ணெய். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு நல்லெண்ணெய் விட்டு கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து இதெல்லாம் போட்டு வணக்கிக்கிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், இதையும் வணக்கிறோம். அப்புறம் துருவி வச்சு தேங்காய், முக்கியமானது நல்லா மணத்தை கொடுக்கக்கூடியது, அதை போட்டுக்கிறீங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், அதையும் போட்டு வணக்கிக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரம் கூட தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மிளகாய் போட்டுக்கலாம். இதை நீங்கள் வந்து அம்மிக்கல்லையோ இல்லை ஆட்டுக்கல்லையோ இல்லையோ மிக்சிலையோ அரைச்சிக்கலாம். நைஸ் பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சிக்கணும். ஸோ வெந்தயத்தை நம்ம எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். ஏன் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணோன்னா அப்போ தான் இது அரைப்படும். இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். இதை பவுடராக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதை வெங்காயம் வணக்கும் போது போட போகிறோம். இந்த சம்மர் அந்த கொளுத்துற வெயிலில் இந்த வெந்தயம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியை தரக்கூடியது. அதுவும் இல்லாமல் நம்ம செய்கிற அந்த காரக்குழம்புக்கும் ஒரு அருமையான மணத்தை தரக்கூடியது. இது நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இதை நம்ம வந்து கத்திரிக்காய் மட்டும் தனியாக வணக்க போகிறோம், வணக்கி தனியாக வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நறுக்கிக்கிங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பறித்த கத்திரிக்காய்ங்கிறதுனால நம்ம வந்து காம்பை நீக்க வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் கடையில் வாங்கும்போது காம்பு வாடி இருந்துச்சுன்னா நீங்கள் காம்பை எடுத்துடலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா வணக்கணும். அந்த எண்ணெயில் அது நல்லா வணங்கும் போதே அதில் நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீ சால்ட். அடிக்கிற வெயிலையும் இந்த கிராமத்து சமையல் செய்யும் போது அந்த அலுப்பெல்லாம் உங்களுக்கு பறந்து போயிடும். பார்க்குறவங்களுக்கும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது நல்லா வணங்கிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாஃப்டாக இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் வணங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இது மறுபடியும் குழம்புல கொதிக்க போகிறது, அதனால் ரொம்பவும் வணங்க வேண்டியதில்லை. கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. ஸோ சட்டி எண்ணெய் காஞ்சிருச்சு, அதனால் கடுகு போட்டுக்கலாம். ஸோ அது படப்படன்னு வெடிக்குது. கூட கொஞ்சம் கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம். எண்ணெய் உங்களுக்கு பத்தலைன்னா மறுபடியும் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச வெந்தயம், பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஏற்கனவே அதில் உப்பு இருக்குது. இப்போ கருவேப்பிலை, வரமிளகாய். அடுத்தது காரக்குழம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது
எல்லாமே வணங்கிடுச்சு. இந்த சட்டியில் பண்ணும்போது இதனுடைய மனமும் ருசியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வணக்கி வச்சுருந்த கத்திரிக்காய் இதோட போட்டுறோம். அரைச்சி வச்சுட்டு விழுது. இது நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு புளி. இந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சி அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கு. புளி போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வெல்லம். இது ஒரு கொதி வந்தால் போதும். ஸோ அந்த புளிப்பும் அந்த இனிப்பும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு ருசியை கொடுக்கும். ஸோ உப்பு பத்தாமல் இருக்கு. நமக்கு நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச் என்ன அப்படின்னா, இந்த ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் விட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். வா வேர்வை நிலத்தில் சிந்தி பண்ண இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும். இருந்தாலும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். உண்மையை சொல்லணுன்னா இது போல் ஒரு குழம்பு நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறந்துடாமல் எனக்கு பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது, நீங்கள் இது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுக்கு சூப்பரான அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு நேர்களை பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்கு. என்ன குழம்புன்னு பேர் தெரியுமா? காரக்குழம்பு. சூப்பர். நான் பேசுறது கேட்டுட்டதே இல்லை. உனக்கே இந்த நாலேஜ் இருக்கா? எனக்கே நாலேஜ். நம்ம வைக்க போகிறது என்ன குழம்பு? எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு.